வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்மோட மாடி தோட்டத்தில் அடினியம் செடிகள் ஒரு நல்ல மழைக்கு அப்புறமா இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சில செடிகளில் எனக்கு பாதிப்புமே வந்ததுங்க. அது எந்த செடிகள்லாம் பாதிப்பு வந்திருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் வீடியோ கடைசியில் நான் காமிக்கிறேன். நான் ஒரு 10 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேங்க. நல்ல கொட்டுற மழையில் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த அளவுக்கு இங்கே மழை இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டாக நல்ல வெயில் அடிக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு 11 மணிக்கு வீடியோ எடுக்கிறேன். வெயில் எந்த அளவுக்கு கொளுத்துது அப்படின்னு பாருங்கள். உங்கள் பகுதியிலையும் இது மாதிரி நல்ல வெயில் அடிக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த அடினியம் செடிகள் எல்லாமே பாருங்கள், நல்ல இலைகள் உதிர்ந்துட்டு வெறும் கிளை தாங்க இருக்குது. நுனியில் புதிய தளிர்கள் தழைச்சி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மழை நல்லா நின்னதுக்கப்புறமா சில செடிகளில் இலை உதிர்வு இருந்ததுன்னா இது மாதிரி இயல்பாக நல்லா தழைச்சி வர ஆரம்பிச்சிடும். கீழே உள்ள கிளையில் பாருங்கள், பூவே வச்சிடுச்சு. ஏன்னா ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி இலைகள் இன்னுமே உதிருதே அப்படின்னு சொல்லி. அது தானாகவே சரியாயிடும். நல்ல வெயில் வந்த உடனே தானாகவே அடினியம் செடிகள் நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த செடி கூட பாருங்கள், இலைகள் எல்லாமே உதிர்ந்துட்டு புதுசாக இலைகள் தழைச்சி வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே இருந்த மொட்டு மலர்ந்துருக்குது பாருங்கள். ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கு பாருங்கள் மழையினால். இப்போ புதுசாக மொட்டுகள் வைக்க ஆரம்பிக்குதுங்க. இனி மொட்டுகள் வச்சு வரும்போது நல்லாவே வரும். அதே மாதிரி இதுக்கு இனி நம்ம களை செடிகள் எல்லாமே எடுத்துகிட்டு மண்ணை கிளறிட்டு நல்லா உரங்கள் கொடுத்தோன்னா நமக்கு இது நல்ல பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். என்கிட்ட வாட்ஸ்அப்பில் சில உறவுகள் கேட்டிருந்தீங்க, இப்போ நம்ம அடினியம் செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கலாமா, ஏன்னா மழை நின்றுடுச்சு இல்லைங்களா, அதனால் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு சில செடிகளுக்கு உரம் கொடுக்கலான்னு இருக்கிறேங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த செடி பாருங்கள், ஓரளவுக்கு பூ இருக்குது. அதனால் இதுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இது கிளைகள் எல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறமா இதை ரீபாட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற செடிகளை பிப்ரவரி மாதம் நீங்கள் ரீபாட் பண்ணுங்கள். இப்போ மழை இல்லைன்னா கூட ரீபாட் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு தொடர்ந்து மழை இனிமேல் வராதா அப்படிங்கிறது உறுதியாக தெரியலைங்க. இப்போது இருந்தாலுமே நல்ல வெயில் அடிக்கிறதால நான் ஒரு சில செடிகளுக்கு மட்டும் உரங்கள் தான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த செடிகள் எல்லாமே இலைகள் உதிர்ந்து வெறும் கிளைகள் மட்டும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் நான் மண்ணை கிளறிட்டு உரம் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இப்போ மழையும் இல்லை. ஒருவேளை நமக்கு மழை வந்தால் கூட உரம் மட்டும்தான் நமக்கு போகுங்க, வேறு ஒன்றும் ஆகாது. ஆனால் கிளைகள் வெட்டுறது அதெல்லாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், தொடர்ந்து இதே கிளைமேட் இருந்தால் ஜனவரி பாதிக்கு மேலே கூட நீங்கள் கிளைகள் வெட்டி மற்றபடி ரீபாட் பண்ணுறது அது எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போது இதில் பாருங்கள், இந்த 3 செடியில் ஒரு செடி முழுசாகவே இறந்துடுச்சுங்க. இந்த 2 செடி நல்லா இருக்குது. ஆனால் இந்த செடி பாருங்கள், பாதிக்கு மேலே கிளைகள் எல்லாமே இந்த மாதிரி இருக்குங்க. மேலே ஒரு 6 கிளைகள் வச்சு, இது ஒரு ஒயிட் சிங்கிள் பெட்டலுங்க. மரம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல உயரமாகவே இருந்தது. இது நான் ஒரு நல்ல நிழலில் உள்ளதாங்க வச்சுருந்தது. இருந்தாலுமே அழுகிருக்கு பாருங்கள். நல்ல மழையில் கூட இது நனையலை. ஏன்னா இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் வச்சுருந்தேங்க. இருந்தாலுமே மேலே உள்ள கிளைகள் எல்லாமே பழுத்து இலைகள்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சுங்க. அதே மாதிரி அந்த கிளைகளுமே ஒரு மாதிரி வாடி தொங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா நான் அப்ரூவ் பண்ணி பார்க்கும்போது கீழே இது பாருங்கள், நான் இதை அறுக்கக்கூட இல்லை, இதுவாகவே அந்த அழுகின பாகங்கள் அப்படியே நின்றுட்டு இது மட்டும் அப்படியே சரியாகி அதுவாகவே தானாகவே நின்று இருந்ததுங்க. இதில் ஒரு சில வேர்களுமே அழுகி இருந்தது, அதெல்லாம் நான் அறுத்துட்டேன். மற்ற வேர்கள் இன்னுமே அறுக்கலைங்க. ஏன்னா இது இப்படியே இருக்கட்டும், இதை நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு திரும்ப நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இந்த மேல் பாகம் பாருங்கள், இன்னுமே ஒரு மாதிரி சுருங்கி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இதை நான் அப்படியே விட்டுறலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம அறுத்தோன்னா கூட திரும்ப திரும்ப அந்த அழுகின பாகம் வர அதுவாகவே வாடிட்டு நின்றுரும். அதனால் நான் இப்படியே விடலான்னு பார்க்குறேங்க. ஏன்னா இந்த இடமெல்லாம் அழுகலை, இருந்தாலுமே அந்த ஒரு மாதிரி சுருங்கி வருது. இந்த செடி பாருங்கள், முழுவதுமாகவே அழுகிடுச்சுங்க. கிளைகள் எல்லாமே அழுகிடுச்சு. இது ஒரு 4-5 கிளை வச்சு ரொம்பவே அழகாக இருந்தது. இது நான் வாங்கினதுக்கப்புறமா ஒரு முறை கூட பூ வைக்கலைங்க. ஒரு முறை பூ வச்சது மழைக்காலங்களில். ஒரே ஒரு பூ நல்லா மலர்ந்துருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் சின்ன பூவாக மலர்ந்துருந்தது.
இது மழை முடிஞ்சதுமே சரியானதுக்கப்புறமா இது நமக்கு நல்லா பூக்கள் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். ஆனால் முழுவதுமாகவே அழுகிடுச்சுங்க. இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ரெட்டில் ரொம்ப அழகான ஒரு கலரு. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு கலர் தான். இதே கலரில் இன்னொரு செடி கூட வாங்கியிருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இருந்தாலுமே பரவாயில்ல, அதுவாவது நமக்கு நல்ல பூக்கள் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த செடி பாருங்கள், ஒரு அழகான சீட் க்ரோன் பிளான்ட் தாங்க. இதுவரை இது என்ன பூ வைக்கும்னு தெரியல. ஏன்னா இன்னுமே பூக்கள் வைக்கலை. இன்னும் ஒரு மாதத்தில் வச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட கேடக்ஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து அடியில் பாருங்கள் அழுகி இருக்குது. இதை நான் அறுத்து எடுத்திருந்தேங்க. இருந்தாலுமே பாருங்கள், இன்றைக்கி பார்க்கும்போது இது நேற்று தான் நான் அப்ரூவ் பண்ணிவிட்டு அறுத்து எடுத்தேன். இன்றைக்கி பார்க்கும்போது திரும்பவுமே லேசாக அழுகல் இருக்குது. திரும்பவும் இதை அறுத்துட்டு வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதில் பாருங்கள் கிளைகள்லாம் எந்த அளவுக்கு அழகாக வச்சுருக்குது அப்படின்ட்டு, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது ஆனால் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா லேசான ஒரு அழுகல் தான், ஆரம்பத்திலே பார்த்ததுனால இது நமக்கு சரியாயிடும். இந்த செடிகள் மட்டும் இல்லைங்க, இது கூட வந்து ஒரு அழகான ஒரு பர்பிள் தான். நம்ம வந்து வீடியோவில் அடிக்கடி காட்டுற ஒரு பர்பிள் பிளான்ட் தாங்க, டபுள் கிராஃப்டட் பிளான்ட்டு. அதுவுமே அழுகிடுச்சு, அது முழுவதுமாகவே அழுகிடுச்சு. அதை நான் வீடியோவில் எடுக்க முடியலைங்க. அது நல்ல மழை நேரத்தில் அழுகுனதால் அதை அப்படியே நான் வந்து காலி பண்ணிட்டேன். முழுவதுமாகவே அழுகிடுச்சு அதுவுமே. இது மாதிரி மழைக்காலங்களில் அழுகல் பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோன்னா கொஞ்சம் சரி செஞ்சிடலாம். அதையும் மீறி சில செடிகள் போகிறது அப்படிங்கிறது சகஜம்தான். இது பாருங்கள், ஒரு அழகான எல்லோ தாங்க. ஓரங்களில் நல்ல ஒரு குங்குமப்பூ கலரில் கோடுகள் வருங்க. இது வந்து மலர்ந்து நாளாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இது நல்ல மழை நேரம் மலர்ந்ததால் அந்த கலர் வந்து அழகு அவ்வளோவா தெரியலை. இது அடுத்து வெயில் காலத்தில் நல்லா பூக்கும். அது வந்து விதை வச்சுருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விதை வந்து எப்படி திரட்சியாக வருதா என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.